உங்க கனவுகளை சொல்லுங்க. இந்த திட்டம் எப்படி தெரியுமா? சூப்பர் திட்டம். எப்படின்னா தமிழ்நாட்டுல சுமார் 1.99 கோடி வீட்டுல போய் ஒவ்வொரு வீட்லயா கதவை தட்டி உங்களோட கனவு என்ன, உங்களோட ஆசை என்ன என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்றுதான் இந்த திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ சொல்ல பாரு. ஏன்னா ஒண்ணு கல்வி, இன்னொன்னு சுகாதாரம், மற்றும் இன்னொன்னு வீடு, அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு நம்ம ஆசைக்கு ஏங்க அதை நிறைவேற்றுதான் இந்த திட்டமே. அது மட்டும் இல்லாம இப்போ கல்விங்கிறது படிப்பு, சரி ரைட்டு. சுகாதாரங்கிறது ஆஸ்பத்திரியா நம்ம சுத்தி இருக்க சுற்றுச்சூழலா, இதான். ஏன்னா சுற்றுச்சூழல்னு வச்சுக்கேன், தமிழ்நாட்டுல சுமார் 80% மழைய போட்டு தாக்கிட்டாங்க. மிச்ச மழைய சென்ட்ரல் கவர்மெண்ட் தூக்க வராங்க. இப்போ இதுல எங்க இருந்து சுகாதாரம் வரும் தெரியல, சரி ரைட்டு. அந்த சுகாதாரத்துறை மணி போடு. இப்போ ஆஸ்பத்திரியா இருந்தாலும் வச்சுக்கேன், சுற்றுச்சூழல் போல மாசு இருக்கு. ஆஸ்பத்திரி மூலம் உனக்கு ஒரு அளவுக்கு நோயை குணப்படுத்த முடியும். சுற்றுச்சூழல் மாசு கிடக்கு. இதனால உனக்கு பாதிப்பு வருமா வராதான்னு எனக்கு தெரியல. உனக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லு. சரி, அதுக்கு அடுத்து வந்து வீடு. இத்தனை கோடி மக்கள் வீடு இருக்குன்னு ஒரு சுமார் எங்க ஊர்ல 3000 ஓட்டு ஒரு 2000 வீடுன்னு வச்சுக்கேன். 2000 வீடுமே எப்படி கவர்மெண்ட் கொடுக்க முடியும்? சரி, இதுவும் எனக்கு தெரியல. அது தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லு. அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு. இப்போ நீங்க நல்ல கல்வி தந்தாலே எங்கனாலும் வேலை பார்த்துக்கலாம். நல்ல தரமான கல்வி. அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் மாசுபடையாம இப்போ இத்தனை மலையை வெட்டி இத்தனை கோடி ரூபா உங்களால சம்பாதிக்க முடியும்னா, இப்போ சுமார் ஒரு 500 கோடி சம்பாதிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 5 வருஷத்துல கூட ஒரு 500 கோடி சம்பாதிச்சு எல்லா மலையை வெட்டிடுவோம். அதுக்கடுத்து 1000 கோடி சம்பாதிச்சிட்டீங்க. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா நீங்க எப்படி எதை வச்சு சம்பாதிப்பீங்க? மழை வெட்டாச்சு. இப்போ நெல்லுன்னு வச்சுக்கேன், ஒரு நம்ம பயிரிடுதோம், 3 மாசத்துல விளைஞ்சிருது, 90 நாள்ல விளைஞ்சிருது, அறுவடை பண்ணிடுதோம். அதுக்கடுத்து மழை பெய்யும், நல்லா துளி அடிச்சு மறுபடியும் பண்ணிடலாம்னு வச்சுக்கேன். மழைய நீங்க அறுவடை பண்ணிட்டீங்க, எப்படி விளைய வைப்பீங்க? விளைய வைக்க மறுபடியும் எப்படி நீங்க எங்க இருந்து துட்டடிப்பீங்க? இப்போ 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சாச்சு. இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்கு உண்டான கனவை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இது நல்ல வாய்ப்பு தான். உங்களோட கனவு என்ன? என்னோட கனவு என்னன்னா, சுற்றுச்சூழல் இந்த மலையை, அந்த குறை மலையை அப்படி விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மாவட்டம் வழியா தான், தென்காசி வழியா தான் எல்லாமே போகுது. நம்ம நார்மலா வீடு கட்டுறதுக்கு எம்சாண்டுமாங்க. ஆத்துமண் வந்தது, ஆத்துமண்ணை அல்லப்படான்னு நம்ம தான் தடையை போட்டோம். மறுபடி எம்சாண்டுனாங்க, குவாரியை உடைச்சாலும். நான் வேலைக்கு போற புதுசுல 2000 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு இன்ட்டு. இப்போ 5000 6000 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கேரளாக்கு தான் போகுது. இதை பத்தி என்ன நினைக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட கனவையும் சொல்லிட்டு இதுக்கு என்ன வழின்னு அதையும் சொல்லிட்டு போங்க.